காமனாக என்கிட்ட வர கொஷின் என்னென்னா, டிஎம்மில் வர்றதும் சரி, நான் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, பொதுவாக என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. டிஎம்மில் ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் வேலை பார்க்குற இடத்துல என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீ ஏதோ ஒரு வீடியோ ஒன்று போடுற, ஆனால் அது என்னன்றது எனக்கு புரியல, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும், எதில் எப்படி நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடோ பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்கு நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே ஒன்று எடுத்துப்போமே. ஃபாலோவிங்கில் இருக்கிற யாராவது ஒருத்தர் பேரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, வேணுகோபால் அப்படின்னு வச்சுருக்கேன். வேணுகோபால் அப்படி என்ன பண்ணுறாரு, வேணுகோபால் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸை எக்ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ பிஸ்னஸை எக்ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு என்ன தேவை, அமௌண்ட்டு தேவை. அந்த அமௌண்ட்டை யாருக்கிட்ட வாங்கலாம், பேங்க்கில் வாங்கலாம். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் யார்கிட்ட போயிட்டு நம்ம பேசலாம், இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசலாம். அப்படி இல்லைனா மூணாவதாக ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ஷேர் மார்க்கெட். நான் அதை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவர் ஏன் பேங்க்கில் பண்ண மாட்டார் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னு யோசிப்பார். ஸோ பேங்க் லோன் வாங்க மாட்டார். ஸோ ரெண்டாவதாக என்ன பண்ணுவார், பிஸ்னஸ் பார்ட்னர் பேசினார் இல்லையா, அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஈக்குவல் ரைட்ஸ் போயிடும். ஈக்குவல் ரைட்ஸ் போனதுன்னா டிசிஷன் மேக்கிங்கில் பிரச்சனை வரும். கரெக்டாக? ஸோ அவர் அதையும் பண்ண மாட்டார். மூணாவதாக என்ன பண்ணுவார், ஷேர் மார்க்கெட்டில் அவரோட இதை லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னா, அவரோட தன்னோட கம்பெனியோட ஷேர்ஸை பப்ளிக்கிட்ட கொடுத்து அது மூலயமா காசை ரெடி பண்ணி தன்னோட பிஸ்னஸை எக்ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ இதில் பப்ளிக்கிட்ட என்ன கிடைக்கும், அந்த கம்பெனியில் ஒரு ஓனர்ஷிப் கிடைக்கும். அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேட்ட அமௌண்ட் கிடைச்சிரும். அந்த அமௌண்ட்டை வச்சு அவர் பிஸ்னஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுவார். ப்ராஃபிட் வர அமௌண்ட்டை ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பிரித்து கொடுப்பாரு. அதை டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஷேர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னது ஷேர்னா என்ன, அந்த கம்பெனியில் நமக்கு ஒரு ஓனர்ஷிப் மாதிரி. இப்போ எந்த கம்பெனி லிஸ்ட் ஆகுறாங்களோ அந்த கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த கம்பெனியில் நமக்கு ஒரு ஓனர்ஷிப் மாதிரி தான் ஷேர். இப்போ காய்கறி வாங்குறத எப்படி காய்கறி மார்க்கெட்னு சொல்லுவோம், மீன் வாங்குறத மீன் மார்க்கெட்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஷேர் வாங்குறத ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஷேர்னா என்ன, கம்பெனில ஒரு ஓனர்ஷிப் மாதிரி. ஓகேங்களா? இது இப்போ அவரால் டைரக்டா நம்ம கிட்ட வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வர முடியாது. டைரக்டா அவரால் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. இப்போ இதுக்கு இடையில யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, செபின்னு ஒருத்தங்க இருக்காங்க. செபினா என்னன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேணுகோபால் கம்பெனியை வேலிடேட் பண்ணுவாங்க. இவங்களோட வேல்யூஷன் இதுதான், இவங்க இங்கே தான் கம்பெனி வச்சுருக்காங்க, இவ்வளோதான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, இதுதான் அவங்களோட கோர் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லி அவங்களோட எல்லா டேட்டாவையும் எடுத்து அனலைஸ் பண்ணி அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க. வேலிடேட் பண்ணிட்டு செபி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க கம்பெனியை லிஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி லிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இப்போ கம்பெனியோட வேல்யூஷன் 1 லட்சம் வச்சுப்போம். இப்போ 1 லட்சம் வச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த வேணுகோபால் லிமிடெட் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் 1 லட்சம் இருக்கு என்னோட வேல்யூஷன், நான் 1000 ஷேர்ஸை 100 ரூபான்ற மாதிரி நான் லிஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கறாங்க. எப்படி 1000 ஷேர்ஸை 100 ரூபான்ற மாதிரி லிஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ அந்த 100 ரூபாயை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கம்பெனியோடைய ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க லிஸ்ட் ஆகும்போது அந்த 100 ரூபாய்க்கு தான் நம்மளால பை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து மாறும். ஓகேங்களா? சரி, ஓகே. செபிட்ட அப்ரூவ் வாங்கிட்டாரு, மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகவும் போறாரு. இப்போ அவர் லிஸ்ட் ஆனார்னா என்ன பிரைஸ்ல லிஸ்ட் ஆகுறாரு, 1000 ஷேரை 100 ரூபாங்கிற பிரைஸ்ல லிஸ்ட் ஆக போறாரு. சரி, இதுல நம்மளால எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விதமா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஒன்னு டிவிடெண்ட், இன்னொன்னு அந்த ஷேர்ஸை நம்ம செல் பண்றது மூலயமா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். டிவிடெண்ட் ஒரு பேசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க சில பேர். பேசிவ் இன்கம் தான் அது. டிவிடெண்ட் மூலயமா எப்படி ப்ரோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வேணுகோபால் கம்பெனி என்ன பண்றாங்க, மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி நல்லா ப்ராஃபிட்லாம் பண்றாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராஃபிட் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஃபியூச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ், இதுக்கெல்லாம் எடுத்தது போக பேலன்ஸ் அமௌண்ட் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இப்படி பிரிச்சு கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு ஷேருக்கு 1 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வேணுகோபால் லிமிடெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அது கம்பெனி பொறுத்து மாறும். அவங்க டிவிடெண்ட் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். அது கம்பெனியை பொறுத்து மாறும். அந்த டிவிடெண்ட் கொடுக்கறது போறது வர்றது எல்லாமே கம்பெனி இது வேணும்னா அவங்க கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ வேணுகோபால் லிமிடெட் என்ன பண்றாங்க, அவங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு 1 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 5000 ஷேர் அந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்றீங்கன்னு வைங்களேன். ஒரு ஷேருக்கு 1 ரூபாய்னா 5000 ஷேருக்கு 5000 ரூபாய். கரெக்டா? அப்ப இது ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி. இது குவார்ட்டர்லியும் அவங்க கொடுக்கலாம்,
மந்த்லியும் கொடுக்கலாம், இயர்லி ஒன்ஸும் கொடுக்கலாம். அது வந்து கம்பெனி பொறுத்து மாறும். கொடுக்காமலும் இருக்கலாம், அதுவும் கம்பெனி பொறுத்து மாறும். ஒவ்வொரு கம்பெனியும் கொடுப்பாங்க, கொடுக்காமலும் இருப்பாங்க. இது ஒரு மெத்தடா. இன்னொரு மெத்தட்ல எப்படி நம்மளால ஏர்ன் பண்ண முடியும்? ஷேர்ஸை செல் பண்ணி நம்மளால ப்ராஃபிட் பண்ணிக்க முடியும். அது எப்படி ப்ராஃபிட்டோ லாஸோ பண்ணிக்க முடியும்? இப்போ எப்படின்னா, இப்போ 100 ரூபாய்க்கு நீங்க வேணுகோபால் லிமிட்டடை பை பண்ணிருக்கீங்க, ஓகேவா? நீங்க அந்த ஷேர்ஸை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட தான் இருக்கு அந்த ஷேர்ஸ். நீங்க என்ன பண்றீங்க? இப்போ மார்க்கெட்ல ஒரு நியூஸ் ஒன்று பரவுது, வேணுகோபால் லிமிடெட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, அவங்களோட வந்துட்டு நல்ல ப்ராஃபிட்லாம் பண்ணி டிவிடெண்ட்லாம் நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதை பார்க்குற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நம்மளாம் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் போய் வேணுகோபால் லிமிட்டடா பை பண்ண போறேன் அப்படின்னு உள்ள வராங்க. ஆல்ரெடி 100 ரூபாய்க்கு அதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, இப்போ புதுசா நிறைய பேர் உள்ள வராங்க. அப்படி உள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னா, நான் வேணுகோபால் லிமிட்டடா பை பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. வரும்போது நீங்க என்ன பண்றீங்க? இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்துட்டு நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தீங்க இல்லையா, 120 ரூபாய்க்கு செல் பண்றீங்க. இப்போ நீங்க 120 ரூபாய்க்கு அதை செல் பண்ணீங்க அப்படின்னா, அதை ஒருத்தன் 120 ரூபாய்க்கு பை பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ இப்படிதான் இது ஒர்க் ஆகும். நீங்க 120 ரூபாய்க்கு செல் பண்ணீங்க அப்படின்னா, அதை ஒருத்தன் 120 ரூபாய்க்கு பை பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், ஓகேவா? அப்பதான் இந்த கான்ட்ராக்ட் வந்து பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். யாருமே பை பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா உங்களால அதை விற்கவே முடியாது. யாருமே விற்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு கேட்டா அதை யாராலையுமே பை பண்ணவும் முடியாது, ஓகேவா? இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? 120 ரூபாய்க்கு நான் செல் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கு இடையில ஒரு இருக்கும்ல, நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, 120 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டீங்க, அந்த 20 ரூபாங்கிறது உங்க ப்ராஃபிட். இது வந்து ஷேர்ஸை பொறுத்து மாறும். நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபாய், 5000 ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய், அந்த மாதிரி நீங்க மாறும், ஓகேயா? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? 100 ரூபாய் வந்திருக்கு, இப்ப மார்க்கெட்ல வேற டிமாண்ட் கிரியேட் ஆகுது, 120 ரூபாய்க்கு நான் செல் பண்ணல, நான் இது இன்னும் வச்சுக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வச்சிருந்து நீங்க அப்புறமா கூட வித்துக்கலாம். அது உங்க இஷ்டம் தான். நீங்க விற்கலாம், விற்காமலும் போகலாம், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ இப்போ நீங்க 120 வரைக்கும் வித்துட்டீங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ 120 வரைக்கும் வித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட், ஓகேவா? ஸோ எப்படி ஏர்ன் பண்ண முடியும்? டிவிடெண்ட் மூலயமா பேசிவ் இன்கமா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். பிளஸ் பை பண்ண ஷேர்ஸை செல் பண்ணி நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். சரி, ஓகேவா? நான் இவ்வளோ சொல்றீங்க, நான் அதை எப்படி பை பண்றது, அதாவது எப்படி நான் போய் அந்த ஷேர்ஸை வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் NSE BSE அப்படின்னு 2 பேர் உள்ள வராங்க. ஸோ செபி அவங்கள வேலிடேட் பண்ணிட்டாங்க, லிஸ்ட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க லிஸ்ட் பண்ண முடியும்? NSE BSEன்னு இந்தியாவில் இவங்க 2 பேரும் தான் எக்ஸ்சேஞ்ச் போர்டு. அதாவது இவங்க மூலயமா தான் நம்மளால ஷேர்ஸை பையோ செல்லோ பண்ணிக்க முடியும், ஓகேவா? NSE and BSEல அவங்க லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நான் போய் இப்போ டைரக்டா NSE and BSEல வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. இந்த இடத்துல யார் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாக் புரோக்கர்ஸ் வராங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏஞ்சல் ஒன், க்ரோ, டன்னு, இந்த மாதிரி நிறைய பேர், இவங்களெல்லாம் தான் ஸ்டாக் புரோக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நாம ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலயமா NSE and BSEல வேணுகோபால் லிமிட்டடா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலயமா NSE and BSEல அந்த ஸ்டாக்கை நம்மளால பர்ச்சேஸோ செல்லோ பண்ணிக்க முடியும். சரி ப்ரோ, நான் இப்போ அந்த ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், ஆனா இதை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? கரெக்டா? இதை நான் எப்படி ப்ரோ நான் ஸ்டோர் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எப்படி பேங்க் அக்கௌண்ட், நம்ம கேஷ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் எப்படி வச்சிருக்கோம், அந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு டிமேட் அக்கௌண்ட், அவ்வளவுதான். இப்போ கேஷ் எல்லாம் நீங்க டிஜிட்டலா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ஷேர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டிமேட் அக்கௌண்ட், அவ்வளவுதான் வித்தியாசம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் டிமேட் அக்கௌண்ட்டுக்கும். இப்போ பேங்க்குக்கு நான் சார்ஜஸ் கட்டுவேன், மந்த்லி கட்டுவேன், அந்த மாதிரி இவங்களுக்குலாம் எதுவும் மந்த்லியோ இயர்லியோ நான் பேங்க்குக்கு சார்ஜஸ் கட்டுவேன் அப்படி. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டுக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஷேர்ஸை வாங்குறீங்க, யார் மூலயமா வாங்குறீங்க? புரோக்கர் மூலயமா வாங்குறீங்க. அந்த ஷேரை எங்க ஸ்டோர் பண்றீங்க? டிமேட் அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்றீங்க. ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஒரு சார்ஜஸ் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் AMC ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த AMC ஃபீஸ் புரோக்கருக்கு புரோக்கர் மாறும். கான்ஸ்டா இவங்க இவ்வளவுதான் வாங்குவாங்க அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஏஞ்சல் ஒன்று வாங்கினாங்கன்னா க்ரோ ஒன்று வாங்குவாங்க, ஜெரோதா ஒன்று வாங்குவாங்க, வாங்காமலும் கூட இருக்கலாம். AMC ஃபீ 0ன்னு வச்சு கூட நிறைய டிமேட் அக்கௌண்ட் இப்பெல்லாம் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை யார் மூலயமா வாங்க முடியும்? ஸ்டாக் புரோக்கர் மூலயமா நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். அதை எங்க ஸ்டோர் பண்ண முடியும்? டிமேட் அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்ண முடியும். அந்த டிமேட் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டி யாரு கொடுக்குறா? உங்களோட ஸ்டாக் புரோக்கரே கொடுக்குறாரு. இப்போ இதுக்கு என்னென்ன சார்ஜஸ் இருக்கும்? ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு ஒன்று டிமேட் அக்கௌண்ட் கட்டுவோம், ஓகேங்களா? இது அப்புறம் என்ன, இப்போ நான் ஷேர்ஸை பை பண்றேன், அந்த ஷேர்ஸை பை பண்றதுக்கு நான் எதுவும் ஃபீ பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் பண்ணணும். இப்போ நீங்க ஷேர்ஸை யார் மூலயமா பை பண்றீங்க? ஸ்டாக் புரோக்கர் மூலயமா பை பண்றீங்க. ஸ்டாக் புரோக்கர் மூலயமா NSE BSEல நீங்க பை பண்றீங்க, ஓகேங்களா? இப்போ ஸ்டாக் புரோக்கர் மூலயமா நீங்க பை பண்றீங்க இல்லையா, அந்த புரோக்கருக்கு ஒரு புரோக்கரேஜ் அமௌண்ட்டுங்கிறத நம்ம கொடுக்கணும். புரோக்கரேஜ் அமௌண்ட் எவ்வளவு ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் புரோக்கருக்கு புரோக்கர் மாறும். இவ்வளவுதான் சொல்லிட முடியாது. ஏஞ்சல் ஒன்று வாங்கினா க்ரோ ஒன்று வாங்கலாம், அந்த மாதிரி
எந்தெந்த புரோக்கரோ அது வந்து கான்ஸ்டன்டாக சொல்லிட முடியாது. இவ்வளோதான் புரோக்கரேஜ் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. புரோக்கர் மாறும். புரோக்கரேஜ் மட்டும்தான் கட்டுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கும், ஜிஎஸ்டி இருக்கும். அதெல்லாம் என்னென்ன சார்ஜஸ் வரும், அதாவது அந்த ஷேர்ஸை நீங்கள் வாங்குறதுக்கு என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? நம்ம இப்போ என்னென்ன பார்த்துட்டோம். வேணுகோபால் லிமிடெட் என்ன பண்ணுறாரு, அவருக்கு அமௌண்ட் தேவை. எதுக்கு தேவை? அவரோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாரு, அதுக்காக அவருக்கு பணம் தேவை. இப்போ அவர் யாருக்கிட்ட போகிறாரு? பேங்க்கில் போனால் இன்ட்ரெஸ்ட் அதிகம். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் போல. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட போனால் டிசிஷன் மேக்கிங்கில் பிரச்சனை வரும். ஸோ என்ன பண்ணுறாரு, பப்ளிக்கிட்ட தன்னோட ஷேர் இதெல்லாம் கொடுத்து ஒரு அமௌண்ட்டை வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ டைரெக்டாக அவரால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. யார் கொடுக்க இருக்கா? செபி இருக்காங்க. செபி எதுக்காக இருக்காங்க? நமக்காக தான் இருக்காங்க. ஏன்னா இதுலலாம் எதுவும் ஸ்கேம் இருக்கக்கூடாது, நாம இதுலேயும் போய் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் செபி உள்ள இருக்காங்க. ஸோ செபி என்ன பண்ணுறாங்க, இவரை ஃபுல்லாக வேலிடேட் பண்ணுறாங்க. நீங்கள் லிஸ்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால நம்ம கிட்ட ஷேரை விற்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ இந்த இடத்துல யார் வரா? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உள்ள வராங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் யார் யார் இருக்கா? என்எஸ்சி, பிஎஸ்சின்னு 2 பேர் இருக்காங்க. உங்க மூலயமா தான் நம்மளால பையோ செல்லோ பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளால டைரக்டா போய் என்எஸ்சி, பிஎஸ்சியில் பை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. இந்த இடத்துல யார் வரா? ஸ்டாக் புரோக்கர்ஸ் உள்ள வராங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலயமா நம்ம பையோ செல்லோ பண்ணிக்க முடியும். அந்த பை பண்ண ஷேர்ஸை எங்கே ஸ்டோர் பண்ணுறோம்? டிமேட் அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்ணுறோம். அந்த டிமேட் அக்கௌண்ட் நமக்கு யார் தரா? நீங்கள் ட்ரேட் பண்ணுற அந்த ஸ்டாக் புரோக்கர்ஸே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன சார்ஜஸ் இருக்குது? ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு ஒன்று எதுக்கு பே பண்ணுறோம்? டிமேட் அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக பே பண்ணுறோம். ஓகேங்களா? இல்லை எப்படி என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியும்? 2 விதமாக நம்மளால் இன்கம்ன்றது ஜென்ரேட் பண்ண முடியும். ஒன்று என்ன, டிவிடெண்ட் மூலயமா earn பண்ண முடியும். இன்னொன்று என்ன, ஷேர்ஸை செல் பண்ணியே பண்ண முடியும். ஷேர்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஷேர்ஸ் எப்படி பை பண்ணணும்னு பார்த்துட்டோம், ஷேர்ஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். அப்புறம் வந்துட்டு நம்ம எப்படி ப்ராஃபிட்டோ லாஸோ பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இது மூணுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இது மூணுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் நீங்கள் கிளாரிட்டி ஆகிட்டீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டோட பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நிறையா வரும். ஷேர்ஸை எப்படி பை பண்ணணும், எந்த ஷேரை பை பண்ணணும், எந்த ஷேரை செல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தனி கான்செப்ட். அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். எப்படி பை பண்ணலாம், எதை வச்சு பை பண்ணுறாங்க, எதை வச்சு செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம பார்ப்போம். ஸோ பேசிக் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஷேர்னா இதுதான், ஷேர் மார்க்கெட்னா இதுதான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காக நான் மேக் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேட்ட ஒரு சில பேர், ப்ளஸ் நான் வேலை பார்க்குற இடத்துல கேட்டவங்க, இவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து பேசிக்ஸ். இந்த பேசிக்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. தேங்க்யூ. ஜென்ரேட் பண்ண முடியும். ஒன்று என்ன, டிவிடெண்ட் மூலயமா earn பண்ண முடியும். இன்னொன்று என்ன, ஷேர்ஸை செல் பண்ணியோ பண்ண முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இது வந்து பேசிக்ஸு. இந்த பேசிக்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. தேங்க்யூ.